எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். விளக்கம்: தன்னலமான ஜெபம் பிரயோஜனமற்றது. அது தேவனுடைய பார்வையில் பலன் அளிக்க கூடாத ஒன்றாகும். ஒரு சிலர் ஆஸ்தியை சேர்த்து இது நிமித்தம் தேவ ஊழியத்திலிருந்தும் சத்தியத்திலிருந்தும் விலகி விடுகின்றனர். சிலர் சரீர பலனை பெற்று பல சோதனைகளை பெறுகின்றனர். ஆவிக்குரிய இஸ்ரேலர் தேவனிடம் விண்ணப்பம் பண்ணும்போது உலக ஆஸ்தி அந்தஸ்திற்காக அல்ல, ஆவிக்குரிய வரங்களுக்காகவும் மன திருப்திக்காகவும் பொறுமையுடன் தேவ ஊழியத்தை செய்ய ஞானத்தை மட்டுமே கேட்க வேண்டியவர்களாக இருக்க வேண்டும். தேவன் நமக்கு தந்தருளும் சகல நல் ஈவுகளுக்காக நாம் நன்றியுடன் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். அதனால் எப்போதும் ஆவிக்குரிய வரங்களை நாடுபவர்களாகவே இருக்க வேண்டும். நமக்குள்ளவைகளில் மன திருப்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நமக்கு தேவையானவைகளை தேவன் அறிந்திருக்கிறார். ஆதார வசனங்கள்: பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் மற்றும் 7ஆம் வசனங்கள். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் மற்றும் 8ஆம் வசனங்கள். அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அலப்பாதேயுங்கள். அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அவர்களைப் போல நீங்களும் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். ஆமென்.